வணக்கம் அன்பு நேயர்களே. இன்னைக்கு நாம் ஒரு ஸ்பெஷலான ஒரு அக்கேஷனில் உட்காந்துருக்கோம். உங்களுக்கு தெரியும், வாலு, அதாவது எங்கள் அப்பா, அவர் வந்துட்டு ஜேர்னலிசம், அதாவது பத்திரிகை துறையில் 25 இயர்ஸ் 25 ஆண்டுகளை முடிச்சிருக்காரு. அது கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டு. ஸோ இந்த அக்கேஷனை செலிப்ரேட் பண்ணவும் அண்ட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கவும் ஒரு இன்டர்வியூ செஷன் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இதில் இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் வாலு, அதாவது எங்கள் அப்பா, மற்றவங்களை கேள்வி கேட்டு தான் நம்ம பார்த்துருப்போம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நாம அவரை கேள்வி கேட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ வாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்டர்வியூ செஷனில் போகலாம். லெட்ஸ் கோ டு த ஷோ. அப்பாவை மகன் இன்டர்வியூ பண்ணுறீங்களா? ஆமாம். ஸோ அதனால தான் இது ரொம்ப ஸ்பெஷல். ஃபார் த ஃபர்ஸ்ட் கேள்வி, கேள்வி, நீங்கள் பிறந்து வளர்ந்த ஊர், அப்புறம் நீங்கள் ஸ்கூலிங், உங்களோட பள்ளி, அந்த பருவத்தெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அதை ஷேர் பண்ணுங்களேன்ப்பா. என்னோட சொந்த ஊர் சேலம் மாவட்டம் ஆத்தூர். என்னோட அப்பா பேர் வி மோகன்ராஜ், அம்மா பேர் வள்ளியம்மாள். ஒரு ஏழை தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தவன் நான். ரொம்ப வறுமையான சூழலில் பிறந்து வளர்ந்தவன் நான். அரசு பள்ளியில் தான் படித்தேன். அப்புறம் அரசு கல்லூரியில் படித்தேன். ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். எங்கள் அப்பா 12 வரைக்கும் தான் என்னை படிக்க வச்சார். அதுக்கப்புறம் படிக்க வைக்க வசதி இல்லை, நீ ஏதாவது பண்ணிக்கோப்பா அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அப்புறம் 2 வருஷம் நான் வேலைக்கு போய் அந்த பணத்தை கொண்டு தான் டிகிரியே நான் சேர்ந்தேன். அந்த இடைப்பட்ட காலத்தில் 22 வேலைகள் செஞ்சுருக்கேன். பூ விற்றுருக்கிறேன், சென்ட்ரிங் வேலைக்கு போயிருக்கிறேன், தச்சு வேலை செஞ்சுருக்கிறேன், வெல்டிங் அடிச்சிருக்கிறேன், புளிய மரம் ஏறியிருக்கேன், தென்னை மரம் ஏறியிருக்கேன். ஏகப்பட்ட வேலைகள்லாம் செஞ்சு தான் இந்த மாதிரி என்னோட பள்ளி பருவம், கல்லூரி பருவத்தை நான் தொட்டேன். கேட்கவே ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளோட லைஃப் மாதிரி தான்ப்பா இருக்குது. இது யாருக்கும் அவ்வளோ சுலபமாக படிப்பெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதை நான் கேட்குறேன். நீங்கள் பத்திரிகை துறைக்கு வந்தது எப்படி? 1997 பள்ளி படிப்பை முடித்தேன். 2 வருஷம் பிரேக் விட்டுட்டு 1999 எங்கள் ஆத்தூர்லேருந்து வட சென்னிமலைன்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே அறிஞர் அண்ணா அரசு கலை கல்லூரி ஒரு கல்லூரி இருக்குது. அங்கே நான் விண்ணப்பித்தேன். எனக்கு இடம் கிடச்சிது. நான் அங்கே சேர்ந்துட்டேன். அங்கே சேர்ந்த பிறகும் நான் என்னோட அந்த திங்கள் முதல் வெள்ளி வரை நான் கல்லூரிக்கு போவேன். சனி ஞாயிறுகளில் கிடைச்ச வேலையை செய்வேன். அதே திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு போய் பஸ் ஸ்டாண்டில் பூ வாங்கணும். ஒரு 100 ரோஜா பூ வாங்கினோம்னா 20 ரூபா கொடுக்கணும். அப்போ அந்த 100 ரோஜா பூ எடுத்துக்கிட்டு நான் தெருவா சைக்கிளில் போவேன். ரோஜாப்பூன்னு சொல்லி விற்றுட்டு அதில் எனக்கு மொத்தம் நான் 40 ரூபாய்க்கு அல்லது 30 ரூபாய்க்கு விற்பேன். 20 ரூபாயை அடுத்த நாள் முதலீட்டுக்கு வச்சுட்டு அந்த 10 ரூபாய் எடுத்துக்கிட்டு நான் காலேஜ் போவேன். என்னோட ஊரில், அதாவது ஆத்தூரில் இருந்து அந்த காலேஜுக்கு போகிறதுக்கு பஸ்ஸுக்கு 2 ரூபா டிக்கெட், வர்றதுக்கு 2 ரூபா டிக்கெட், மீதி 6 ரூபாயில் 5 ரூபா மதிய லஞ்சுக்கு. இதுதான் என்னோட அன்றாட அங்கே படிப்பு சூழல். அவ்வளோ கஷ்டம். அந்த 20 ரூபாய் யார் கொடுத்தாங்கன்னா எங்கள் அம்மா தான் கொடுத்தாங்க. மகனே, இதான் உன் முதலீடு, இதை வச்சு நீ பண்ணிக்கோ. எனக்கு இதை தொழிலையும் காமிச்சாங்க. இதை நீ செய், உனக்கு அது உதவியாக இருக்கும், உன் படிப்புக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும். அப்படி நான் இங்கே வந்தப்போ அந்த ஓராண்டு அந்த வேலை போச்சு. 2ஆம் ஆண்டு வரும்போது என்னோட கல்லூரி நூலகத்தில் ஆனந்த விகடன் புத்தகத்தை நான் படித்தேன். தேடி படிப்பேன். சின்ன வயசுலேயே குமுதம், ஆனந்த விகடன்லாம் வாங்குறதுக்கு வசதி இருக்காது. ஆனால் எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னா, பாலமித்ரா, அம்புலி மாமா, இந்த மாதிரியான புத்தகங்களை வாங்கி கொடுத்து என்னோட வாசிப்பார்வத்தை நிறைய தூண்டி விட்டார். அதனால் நான் அதை நிறைய தேடி படிக்க ஆரம்பிச்சதுனாலே என்னவோ அந்த மாதிரியான வாரதங்களை தேடி படித்தேன். அப்படி நான் கல்லூரி அந்த நூலகத்தில் படிக்கும்போது விகடனில் ஒரு அறிவிப்பு வருது, இந்த மாதிரி மாணவ பத்திரிகையாளர் திட்டம் அப்படின்னு. கல்லூரி மாணவர்கள் அதில் இணையலாம். தமிழ்நாடு முழுக்க 2047 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் தேர்வானவர்கள் மொத்தம் 42 பேர். அந்த 42 பேரில் நானும் ஒரு ஆள். என்னோட கல்லூரியிலிருந்து தேர்வான முதல் நபர், அந்த வரலாற்றிலேயே விகடனில் தேர்வான முதல் நபர் நான் தான். 2001 இதே நாள் ஜூலை 15 எங்களுக்கு சென்னையில் அழைப்பு விடுத்து பயிற்சி கொடுக்குறாங்க. இன்றிலிருந்து, அதாவது நான் சொல்றது 2001
ஜூலை 15 நான் சென்னைக்கு வந்து காலடி வைக்கிறேன் ஒரு பயிற்சி பத்திரிகையாளராக. அப்படி ஆரம்பித்த பயணம் தான் இன்னைக்கு அது பல பரிணாமங்கள் எடுத்து இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிற அளவுக்கு வந்திருக்கு. இப்படி தான் நான் பத்திரிகை துறைக்குள்ளே வந்தேன். நீங்க சென்னைக்கு வந்தேன்னு சொன்னீங்கல்ல, அன்னில இருந்து இப்போ வரைக்கும் நீங்க சந்திச்ச சவால்கள் சென்னையில, ஏன்னா நீங்க சேலத்துல இருந்து சென்னைக்கு வந்த ஒரு பயிற்சி பத்திரிகையாளர் மாணவர், என்னென்ன சந்திச்சிருப்பீங்க? நான் கல்லூரி படிக்கிறப்போ பயிற்சி பத்திரிகையாளர். இங்கே 2 நாள் பயிற்சியை முடிச்சுட்டு நான் திரும்ப ஊருக்கே போயாச்சு. 2002 வரைக்கும் நான் என் டிகிரியை முடிக்கிறேன். நான் பயிற்சி பத்திரிகையாளர் ஆன பிறகு எந்த ஒரு வேலையும் மற்ற வேலைகளை செய்யலை. பத்திரிகை வேலைகளையும் என்னோட படிப்பு வேலைகளையும் என்சிசிலையும் இருந்தேன். அந்த வேலைகளுமே நான் பார்த்துட்டு இருந்தேன். என்னோட படித்தவங்க மொத்தம் 107 பேர். பிஏ வரலாறு நான் படித்தேன். 2002 டிகிரி முடியுது. அப்போது எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு, செமஸ்டர்லாம் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வந்துருச்சு. 107 பேரில் 5 பேர் தான் பாஸ். கரண்டாக முடித்தவங்க. அந்த 5 பேரில் 4 பேர் பெண்கள், ஒரே ஒரு ஆண், அது நான் மட்டும்தான். அந்த நேரத்தில் என்னுடைய தமிழ் ஆசான் அங்கே நல்லதம்பி ஐயான்னு, அவர் இப்போ இல்லை, அவர் காலமாயிட்டாரு. அவர் தான் என்னை மடைமாற்றம் பண்ணார். நான் பிஏ வரலாறு படித்தேன். கணேசன், நீங்கள் அடுத்து எம்ஏ வரலாறு படிக்காதீங்க, எம்ஏ வரலாறு படிக்க நிறைய பேர் இருக்கிறாங்க, எம்ஏ இதழியல் அப்படின்னு ஒரு படிப்பு இருக்குது, சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்குது, நீங்கள் அங்கே தான் போய் படிக்கணும் அப்படின்னு என்னை மடைமாற்றம் செய்தார். அப்போது அவர் யார் இங்கே சந்திக்கணும்னு சொன்னார்னா, தங்க ஜெய்சக்திவேல் அப்படின்னு ஒருத்தர் போய் சந்திங்க, உங்களுக்கு எல்லாம் கைட் பண்ணுவாங்க அப்படின்னா. தங்க ஜெய்சக்திவேல்ங்கிறது என்னோட சூப்பர் சீனியர், ஒரு மிகப்பெரிய வானொலி மிகப்பெரிய ஜாம்பவான், எனக்கு ஒன் ஆஃப் த மென்டர். அவர் என்னை அப்போ வழிகாட்டினார். நான் இங்கே சென்னைக்கு வந்துட்டேன். எம்ஏ ஜேர்னலிசம் செய்கிறது இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து நான் பட்ட பாடு கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல. பெற்றவங்களை விட்டுட்டு, உடன்பிறப்புகளை விட்டுட்டு, சொந்த வீட்டை விட்டுட்டு, சொந்த மண்ணை விட்டுட்டு இங்கே வந்து பயங்கர கஷ்டம். சொந்தக்காரங்க வீட்டில் தங்கியிருந்தோம். அது சில பிரச்சனை வரவும் நான் வெளியேற வேண்டிய கட்டாயமாயிடுச்சு. பீச்சில் ஒரு நாள் போய் படுத்திருந்தேன், யாருமே இல்லை அப்படின்ட்டு. அதை மறுநாள் என்னுடைய பல்கலைக்கழக பேராசிரியர் டிஆர் கோபாலகிருஷ்ணன் பேர், என்னை ஒரு குழந்தை போல, அவரோட மகன் போல, நான் இங்கே படித்த 2 வருஷமும் எனக்கு சாப்பாடு போட்டு, எனக்கு தங்க இடம் கொடுத்து எல்லாம் பார்த்துக்கிட்டோம் என்னோட குரு டிஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். அவங்களெல்லாம் மறக்கவே முடியாது இந்த சென்னை வாழ்க்கையில். அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்தேன். எம்ஏ ஜேர்னலிசம் போடுறீங்க, வந்துட்டீங்க. நீங்கள் பணியாற்றிய பத்திரிகை துறைகள் அதெல்லாம் என்னென்னப்பா? 2004 நான் எம்ஏ ஜேர்னலிசம் முடிக்கிறேன். எம்ஏ ஜேர்னலிசம் படிக்கிறப்பவே என்ன எங்களுக்கு ஒரு விதிமுறைன்னா, 1ஆம் ஆண்டு முடிச்சதுமே ஏதேனும் ஒரு பிரிண்டிங் ஆஃபீஸில் போய் வேலை செய்யணும், அதாவது செய்தித்தாள் நிறுவனத்தில் வேலை செய்யணும். தினமணியில் நான் போய் சேர்ந்தேன் 2003. சம்பந்தம் சார், அவர் தான் எடிட்டர், த கிரேட் மேன், ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக உயரமாக இருப்பார், 6 அடி உயரத்தில் இருப்பார். எனக்கு அந்த ஒரு செய்தித்தாள் அனுபவங்களை, எப்படி செய்தி சேகரிக்கணும், என்ன மாதிரி பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன். என்னோட முதல் தாய் வீடு வந்து விகடன், 2வது வீடு வந்து தினமணி. நான் செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கும்போது தூர்தர்ஷனில் 1 மாதம் பயிற்சிக்கு போகணும். அப்போ அதுதான் ரொம்ப ஃபேமஸ். அப்போ அங்கேயும் போய் பயிற்சி போயிட்டு 2004 முடித்த பிறகு ஒரு 1 இயர் என்னோட குருவோட வழிகாட்டுதலின்படி யுனெஸ்கோவுக்காக ஒரு ரிசர்ச் ஒர்க் ஒன்று பண்ணேன். அது முடிச்சுட்டு தினமணியில் போய் கண்டென்ட் எடிட்டர் ஆன்லைனில் அங்கே போய் நான் 2 வருஷம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் cricket.archive.comனு, அப்போ வந்து ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ண சமயம் 2008. அதற்காக cricket.archive.com அங்கே ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு filmix.com, அப்புறம் ஒரு படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர், இப்படி பல பரிணாமங்களை எடுத்துட்டு அதன் பிறகு 2012 புதிய தலைமுறை கல்வி, அதில் ஒரு பத்திரிகையாளராக மறுபடியும் ஒரு நல்ல பெரிய பீக்குக்கு போயிட்டு கீழே இறங்கி பத்திரிகையாளராக மறுபடியும் பணிக்கு சேர்ந்து சீப் சப் எடிட்டர் அளவுக்கு வந்தேன். இப்படி வந்தபோது தான் என்னோட கெரியர் ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் நான் பணியாற்றிய ஊடகங்கள். ஸோ அடுத்த கேள்வி நம்ம போகிறது, பத்திரிகை உலகில் உங்களை வளர்த்து விட்ட ஆசிரியர்களை பற்றி சொல்லுங்கள். உங்களோட ஆசான்கள் யார்? என்னுடைய எழுத்துலகத்தில் என்னைய செதுக்கிய முதல் குரு யார் அப்படின்னா பெருமாள் முருகன் ஐயா.
நான் கல்லூரியில் படிக்கும்போது ஆண்டுமலர் தயாரிக்கிறாங்க. பெருமாள் முருகன் ஐயா வந்து சொல்றார், இது மாதிரி யார் யாரெல்லாம் எழுதுறீங்களோ எழுதுங்க. இப்போ நான் முதல்ல ஒரு கவிதை எழுதுறேன். 2 கவிதைகள் ரொம்ப அழகா இன்னும் என் நினைவில் இருக்கு. எத்தனை முறை தூக்கிலிட்டாலும் உயிர் பிரியாமல் உறவாடும் உலோக உயிரி தண்ணீர் குடம், தருமி எனும் தமிழ் மக்களுக்கு தெய்வப்புலவன் தந்த பொற்கிளி திருக்குறள். இந்த 2 கவிதையை நான் எழுதி கொடுக்குறேன். அது கொடுத்து நான் மறந்துட்டேன். ஒரு 2 மாதங்கள் கழித்து அது அழகா புத்தகமா என் கையில கொடுக்குறாங்க. அதை முதல்ல பார்க்கும்போது அடைந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஏன்னா விகடன் படிக்கிறேன், குமுதம் படிக்கிறேன், அம்புலி மாமா, பாலமித்ரா, ராணிமுத்து, இந்த மாதிரி ராணி காமிக்ஸு, கிரைம் நாவல் ஏகப்பட்டது படிக்கிறேன். அப்போ ஒரு வாசகனா இருந்த நான் முதலாக என்னோட எழுத்து அப்படி வரும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னை செதுக்கினது பெருமாள் முதல்ல. ஆனா இந்த ஆழ தமிழுக்கு என்னை வித்திட்டது முதல்ல என்னோட பள்ளி ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் திரு மணிமுத்து ஐயா அவர்கள். அவர் தான் என்னை தமிழ்ல புடம் போட்டவர். அவர் தான். அதன் பிறகு எத்தனையோ ஆசிரியர் இருந்தாலும் அதன் பிறகு என்னை செதுக்கியவர்கள் கல்லூரியில தான் அதிகம். பெருமாள் முருகன் ஐயா, காசி மாரியப்பன் ஐயா, நல்லதம்பி ஐயா, இவங்களை மறக்கவே மாட்டேன். முதல்ல எனக்கு தாய் வீடு விகடன் எஸ் பாலசுப்ரமணியம், அந்த மாதிரியான ஒரு ஜெம்மா பர்சனை பார்க்க முடியாது. நாங்கள் ஒரு 42 பேர் ஸ்டூடெண்ட்டு. எங்களுடைய தன்னோட குழந்தைகள் போல அரவணைத்து எங்களுக்கு வேண்டிய உதவிகள்லாம் செஞ்சு அவர் வந்து எல்லாமே பண்ணணும்னு அவங்களோட சகாக்களுக்கு உத்தரவிட்டிருந்தார். அப்போ விகடனில் எனக்கு இணையாசிரியராக இருந்தவர் எங்களுக்கு திரு மாக்கா சிவஞானம், என்னோட குரு, ஆத்மார்த்த குரு. ஏன்னா நேரடி தொடர்பு எனக்கும் அவருக்கும் தான், எங்களுக்கும் அவருக்கும் தான் இருக்கும். நாங்கள் எதுனாலும் அவரை தான் தொடர்பு கொள்ளணும். அவரு எங்கள் எடிட்டருக்கு சொல்லுவார். அவரு என்னை நிறைய செதுக்கினார். பல பிரச்சனைகள் வரும்போது அவர் தான் தூணா இருந்து காப்பாற்றினார். அதன் பிறகு தினமணி ஆசிரியர் சம்பந்தம் ஐயா. இந்த 1 மாதம் நான் ஆக்சுவலி அந்த இடத்துல தினமணி யாருக்குமே ட்ரைனி கொடுக்கறதே இல்லை ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்ற ஒரு பெரிய கொள்கையாகவே வச்சுருந்தாங்க. அது யாரும் முன்னாடி செய்த பிரச்சனை என்னவோ தெரியல. நான் போராடி அவர்கிட்ட நின்று 2 நாள் போராடி வாங்கினேன். 1 மாதம் எனக்கு பயிற்சி கொடுத்தாங்க. அங்கே தான் தமிழ் டைப்பிங்லாம் கற்றுக்கிட்டேன். சிஸ்டமில் உட்காந்து டக்கு தினமணிக்கு தனி கீபோர்ட். ஸோ அதன் அடிப்படையில் தான் 2006 நான் தினமணி.comல போய் சேர்றதுக்கு ரொம்ப உந்துதலாக இருந்தது. அது ரொம்ப பயனுள்ளதாகவும் இருந்தது. அப்போ சுனில் சக்சேனான்னு ஒரு சார், அவர் தான் எங்களுக்கு வைஸ் பிரசிடென்ட். அவரு எங்களுக்கு வந்து ஹெட்டாக இருந்து பார்த்துக்கிட்டார். பிறகு இருந்தாலும் புதிய தலைமுறை கல்வியில் வந்தபோது ஆசிரியர் மாலன், அவர் என்னை கொஞ்சம் செதுக்கினாரு. பொன் தனசேகரன், இவர் தான் எனக்கு ஆத்மார்த்த குரு. அவர் தான் புதிய தலைமுறை கல்வியில் எனக்கு எடிட்டர். நிறைய விஷயங்கள் ஒரு தந்தையை போல, அவர் கோபமே பட மாட்டார். எவ்வளவு தப்பு பண்ணாலும் கூப்பிட்டு அன்பா பக்கத்தால் வச்சு சொல்லி கொடுப்பார். அந்த மாதிரியான ஆசிரியர் பார்த்தா. அதன் பிறகு பி கருணாகரன் சார், அவரு என்னை செதுக்கின விதம் வேற. நிறைய ஃப்ரீடம் கொடுப்பார். ஒரு இதழையே கொடுத்து பொறுப்பு கொடுத்து நீங்க பாருங்க கணேசன் அப்படின்னு சொன்னவர், ஒரு தொடர் எழுத விட்டவர். அந்த அளவுக்கு என்னை பார்த்துக்கிட்டவர். இவர்கள் எல்லாம் என்னை செதுக்கிய, பத்திரிகை துறை என்னை செதுக்கியவர்கள். நிறைய மென்டர்ஸ் இருக்கிறாங்க. நிறைய பேரை செதுக்கினால தான் நீங்க 25 வருஷத்தை இப்படி பிளாஸ்டா முடிச்சிருக்கீங்க. ஸோ அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க பத்திரிகையாளராக இருந்து எழுத்தாளராக மாறினது எப்படி? 2017 நான் புதிய தலைமுறை கல்வியில் இருக்கேன். எல்லாரும் எங்கள் இதில் தொடர் எழுதுறாங்க, அது புத்தகமாக வெளிவருது. எனக்கு அப்போ ஒரு கியூரியாசிட்டி, ஏன் நாம் எழுதக்கூடாது அப்படின்னு. அந்த சமயத்தில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் ஸ்ருதிலயான்னு ஒரு நிறுவனம், நான் 2009 அங்கே ஒர்க் பண்ணியிருக்கிறேன். பழனி சார்னு அவர் கூட அந்த ஸ்டுடியோவில் போய் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு அறிமுகம், ஸ்ருதிலயா ஸ்ரீதர் சார். அவர் என்னை அப்போ கூப்பிட்டு, கணேசன், நான் ஒரு அனிமேஷன் ஃபில்ம் பண்ண போகிறேன், அதற்கு வந்து ஆத்திச்சூடியை வந்து ஒரு அனிமேஷன் ஸ்கிரிப்டாக எழுதி கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டிருந்தார். அதற்காக ஒரு 1.5 மாதங்கள் உட்காந்து அந்த அனிமேஷன் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி 13 செய்யுள், ஆரம் செய்ய விரும்பு, 60 சின்னம், 70 கரவேல், 20 விளக்கு, இந்த மாதிரி ஒரு 13 செய்யுளுக்கான ஸ்கிரிப்டை எழுதி அவருக்கு கொடுத்தேன். அது படமாக வரும்னு நம்பினேன். அது என்னோட காலமோ இல்லை அவங்களோட காலமோ தெரியல, அது அந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரல. அப்போது இந்த 2017 சொன்னேன் இல்லையா, அப்போ எனக்கு ஒரு ஞாபகம். அப்போ கேட்டேன், சார் இந்த மாதிரி புத்தகமாக போடலாமா? நான் குழந்தைங்களுக்காக தான் அதை பண்ண ஆரம்பித்தேன், ஆனால் அது என்னால் முடியலை. அது எப்படியா குழந்தைங்களுக்கு போனால் சரி செய்யுங்க அப்படின்னார்.
அதன் அடுத்து இதை பாரதி புத்தகாலயத்துக்கு அனுப்பி வச்சேன். கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு அவங்கள்ட்ட இருந்து எனக்கு ரிப்ளை வர்றதுக்கு. அதை அனுப்பியதை மறந்துட்டேன். 6 மாசம் கழிச்சு எனக்கு ஒரு மின்னஞ்சல் வருது, உங்களுடைய புத்தகம் நாங்க அச்சிட போறோம், நீங்க அதுக்கு இசைவு தெரிவிக்கணும் அப்படின்னு ஒரு மின்னஞ்சல். அன்னைக்கு நான் அடைந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. 2017 இறுதியில ஒரு அழகான புத்தகமா அச்சிட்டு என் கையில அப்படியே கொடுத்தாங்க. அது ஒரு குழந்தைய போல அதை வாங்கினப்பதான் அவ்வளவு சந்தோஷம், நாமளும் எழுத்தாளர் ஆயிட்டோம் அப்படின்னு. இப்போ அன்று தொடங்கிய பயணம் 25 வருஷம் முடிவது இல்லையா, 25 புத்தகங்கள் எழுதிட்டேன். அப்படிதான் out of 25. அடுத்த கேள்வி என்னன்னா, கொரோனா பீரியட், பேண்டமிக் பீரியட், அந்த சிச்சுவேஷனை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, எப்படி கடந்து வந்தீங்க? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மோசமான காலகட்டம்னு வரும். அது ஒட்டுமொத்த உலகத்துக்கே கொரோனா ஒரு மோசமான காலகட்டம் தான். அது எனக்கும் வந்தது. அது வந்ததுனால என்னோட வேலை பறி போனது. எங்களோட நிறுவனத்தையே மூடினாங்க. புதிய தலைமுறை மற்றும் புதிய தலைமுறை கல்வி 2 வாரதழ்களையும் இழுத்து மூடிட்டாங்க. வேலை இழப்பு ஏற்பட்டது. அந்த வேலை இழப்பால என் தந்தையாரையும் நான் இழந்தேன். ரொம்ப மோசமான காலகட்டம். அதற்கு பிறகு ரொம்ப கஷ்டம். வேலை எங்கே தேடினாலும் கிடைக்கல. ஏன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். ஆனால் வேலை தரத்துக்கு நிறைய பேர் தயங்கினாங்க, நிறைய பேர் வெளியே அனுப்பிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எனக்கு தெரியல. பாரதியார் சொல்லுவார், எனக்கு தொழில் எழுத்து, எனக்கு தொழில் கவிதை அப்படிம்பார். அது மாதிரி எனக்கு தொழில் மீடியா தான். இப்போ என்ன பண்ணுறது, எனக்கு மீடியா தான் தெரியும். எனக்கு ஆக்சுவலி விஷுவல் மீடியாவில் போகணும்னு ரொம்ப ஆசை. நான் புதிய தலைமுறை கல்வியில் இருந்து போய் கூட நான் முயற்சி பண்ணேன். ஆனால் அங்கே இருக்கிறவங்க என்னை விடலை. அதாவது புதிய தலைமுறை டிவிக்கு போகிறதுக்கு என்னை விடலை. வெளியே வந்தாச்சு, எந்த ஒரு வேலையும் இல்லை. அப்போது என்ன பண்ணலான்னு தான் யோசிச்சப்போ எனது நண்பன் அமுதன் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி, வா மாப்பிள்ள ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம், நீ அதுக்கு தகுதியான ஆள் மாப்பிள்ள, நீ தாண்டா செய்வ. அவன் ஒரு ஃபோட்டோகிராஃபர், கேமராமேன். அவன் என்னை ரொம்ப தூண்டவும் சரி வாடா பண்ணலான்ட்டு. அப்போது 2020 ஜூலை 20, இன்னும் 5 நாள் வந்ததுன்னா என்னோட சேனல் வாலு டிவிக்கு 6 வருஷம். அப்போது ஸ்டார்ட் பண்ண வாலு டிவியை. இந்த சூழலை தாண்டிட்டு இருக்கிறப்போ நான் 2017, 18, 19 இருக்கிறப்போவே பிஹெச்டி பண்ணணும்னு ஆசைப்பட்டு பார்ட் டைம் பிஹெச்டிக்கு தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் அப்ளை பண்ணியிருந்தேன். அப்போ கிடைக்கல. 2021 அவங்களே கூப்பிட்டு கொடுத்தாங்க, மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணீங்க, அப்போ எங்களால் கொடுக்க முடியல, இப்போ படிக்கிறீங்களா அப்படின்னு. நான் படிக்கிறேன்னு சேர்ந்து நான் ஒரு டாக்டரேட்டாகவும் வாங்கிட்டேன் 2024. 2023 வாலு பதிப்பகம்னு ஒன்று தொடங்கி இது வரைக்கும் 22 புத்தகங்களை பதிப்பிச்சிடும் செஞ்சாச்சு. அதாவது இந்த கொரோனா பீரியடில் நான் எப்படி வேலை இழப்பு இருந்தனோ அந்த நேரத்தில் என்னை செதுக்கிக்கிட்டேன். என்னை சார்ந்தவர்களையும் கொஞ்சம் எப்படி மேம்படுத்தணும்னு கற்றுக்கிட்டேன். ஒரு சேனல் உருவாக்கியிருக்கேன், ஒரு பதிப்பகம் உருவாக்கியிருக்கேன், டாக்டரேட் பட்டமும் வாங்கிட்டேன். இப்படி தான் நான் அதை கடந்து வந்தேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னதுன்னா, நீங்கள் வந்துட்டு வாலு டிவி ஆரம்பிச்சிட்டீங்க, அப்புறம் வாலு பதிப்பகமும் ஆரம்பிச்சிங்க. இதன் மூலமாக நீங்கள் செய்த விஷயங்கள் என்ன, அப்புறம் இதனால ஏற்பட்ட தாக்கங்கள் என்னப்பா? வாலு டிவி ஆரம்பித்தது என்னை நான் அடையாளப்படுத்தணும். நான் ஒரு விஷுவல் மீடியாவுக்கு நான் தகுதியான ஆள் அப்படின்னும் ஞாபகப்படுத்தணும். இதற்கு முன்னாடியும் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் புதிய தலைமுறை கல்வியில் வேலை செய்யும் போதே தூர்தர்ஷனில் செய்தி வாசிப்பாளராகவும் தேர்வு செய்யப்பட்டேன். வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மோ கணேசன். தலைப்புச் செய்திகள். 2 முறை அங்கே நான் செய்தியும் வாசிச்சிருக்கேன். அப்புறம் அங்கே நடந்த பாலிடிக்ஸில் நான் வெளியே வந்துட்டேன். போங்கடா நீங்களும் உங்களோட இதுன்னு சொல்லிட்டு. ஏன் அதை இந்த இடத்துல சொல்கிறேன்னா, என்ன நான் முன்னிறுத்தி நான் இதுக்கு தகுதியான ஆள் அப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணேன். ஸோ அந்த வாலு டிவியில் நான் இது வரைக்கும் 2.25 லட்சம் சந்தாதாரர்களை சம்பாதிச்சிருக்கேன். வாலு டிவியில் கிட்டத்தட்ட 85 பேருக்கு நீச்சல் கற்றுக் கொடுத்துருக்கேன், உயிர் காக்கும் கலையை. அது மட்டும் இல்லாமல் சமூகம் சார்ந்த ஒரு விஷயம் என்ன பண்ணேன்னா, ரேஷன் கடை அரிசி ரொம்ப புழுவாக இருந்தது. அப்போது ரேன்பு சார் தலைமை செயலாளராக இருந்தார். அவர் பார்வைக்கு அது கொண்டு சென்ற பிறகு தான் தமிழ்நாடு முழுக்க அந்த ரேஷன் அரிசி ஒரு நல்ல அரிசி போட ஆரம்பித்தாங்க. அவரோட தரம் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது, ஓரளவுக்கு சுமாராக இருக்குன்னா அதுக்கு காரணம் வாலு டிவி எடுத்த இனிஷியேட்டிவ். அது இல்லாமல் நிறைய விஷயங்களை வாலு டிவி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. அதில் நான் பண்ணதான் நான்
சொல்கிறேன். வாலு பதிப்பகத்தில் அது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, முகம் தெரியாத எத்தனையோ பேருக்கு ஒரு முகவரியை கொடுக்குற மாதிரி அவங்களை எழுத்தாளர்களாக மாற்றியிருக்கேன். 22 புத்தகங்கள் வெளிவந்திருக்கிறதுனா, அது 3 ஆண்டுகளில் வந்திருக்குதுன்னா அது சாதாரணதல்ல. ஏன்னா அது அவங்களுக்கு தெரியும். அதில் நிறைய எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். பின்னாட்கள் அவங்க ஒரு பெரிய எழுத்தாளர்களாக வருவாங்கன்னு நான் நம்புறேன். உங்க வழிகாட்டுதல்ல உங்களை மாதிரியே வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். அடுத்த கேள்வி என்னன்னா, ஒரு 25 ஆண்டுகள் பத்திரிகை முடிச்சிட்டீங்கப்பா, 1/4 நூற்றாண்டு. ஸோ இதுல உங்களுக்கு மறக்க முடியாத மெமரிஸ், மறக்க முடியாத சம்பவங்கள் என்னென்ன? ஏதாவது? நிறைய இருக்கு. அதெல்லாம் சொன்னா ஒரு நாள் போதாது, ஒரு மாசம் போதாது. ஸ்பெஷலைஸ் சம்திங். ஆனாலும் சில விஷயங்களை சொல்றேன். எனக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும், சச்சின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் பத்திரிகை துறையில் இருந்ததுனால சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் இரானி கப் நடந்துச்சு, மேட்ச் நடந்தது. அப்போ சச்சின், ஹர்பஜன் சிங்லாம் வந்திருந்தாங்க. அப்போ நான் பக்கத்தால் போய் அவங்கள ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிது. டிராவிட், சச்சினை நான் கேள்வி கேட்கின்ற வாய்ப்பும் கிடைச்சிது. அதை நான் கேட்டேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஒரு பத்திரிகையாளராக. அதன் பிறகு நடிகரில் ஜாக்கி சானை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் தசாவதாரம் ஆடியோ லான்ச்சுக்காக கமல் என்ன பண்ணார், இங்கே கூட்டு வந்திருந்தார் சென்னைக்கு. ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில் தான் உள்ளே எனக்கு போக அனுமதியே கிடைச்சிது. அவ்வளோ பெரிய ஹீரோவை நம்ம போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. இதெல்லாம் சினிமாத்தனமான விளையாட்டுத்தனமான ஆர்வம்னாலும் உண்மையான பத்திரிகையாளனா நான் உணர்ந்த நெகிழ்ந்த தருணம்னு ஒன்று இருக்கு. ஒன்று 2 கூட இருக்கு. பள்ளிகளில் சேர்ப்பதற்கு ஜாதி தடை இல்லை அப்படின்னு ஒரு ஜிஓவே இருக்கு. அதை பற்றி ஒரு செய்தியை புதிய தலைமுறையில் எழுதுறோம். அதனோட தாக்கம் பயங்கரம். அதை பார்த்துட்டு சேலத்துல இருந்து நேசக்கரங்கள்னு ஒரு அமைப்பு எங்க அலுவலகத்துக்கு ஒரு கடிதம் எழுதியாங்க. என்னன்னா, மோ கணேசன் எழுதிய இந்த பள்ளிகளில் ஜாதி குறிப்பிட தேவையில்லை அப்படிங்கிற அந்த கட்டுரை ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. எங்களோட இல்லத்துல கிட்டத்தட்ட 17 குழந்தைகள் ஆதரவற்று இருக்காங்க. அவங்களுக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, அவங்க என்ன கம்யூனிட்டின்னு தெரியாது. அந்த குழந்தைகளை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்கணும், அவங்க என்ன கம்யூனிட்டி இருந்தால் தான் நாங்கள் சேர்க்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்லி அவங்களை வெளியே தான் அனுப்பியிருந்தாங்க. ஆனால் இந்த கட்டுரை வந்த பிறகு இதன் அடிப்படையில் அந்த 17 குழந்தைகளுக்கும் நாங்கள் கல்வி கொடுக்க போகிறோம், அவங்களோட வாழ்க்கையில் கல்வி ஒளியை ஏற்றிருக்கிறீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு போட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த கடிதம் என் வாழ்க்கையில் எப்போவுமே மறக்க மாட்டேன். ஏன்னா கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அவையே சொல்லியிருக்கிறான். ஒரு கேவலம் ஒரு சாதியினால அந்த குழந்தைகளுக்கு கல்வி இல்லாமல் போகணுமா? அதை உடைச்சது என்னோட எழுத்து அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளனா நான் ரொம்ப நெகிழ்ந்தேன். நிறைய பேரை பற்றி, நிறைய ஆசிரியர்களை பற்றி, நிறைய பெரிய பெரிய விஐபிஸ்லாம் நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ஒரு சாதாரண கல்லூரி மாணவர்களை நான் 2 பேரை இன்டர்வியூ பண்ணி எழுதினது பிறகு அவங்க 2 பேர் அவங்க வாத்தியாரோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க. என்ன விஷயம்னு கேட்டேன். எங்களை பற்றி, எங்களோட கண்டுபிடிப்புகளை பற்றி எழுதியிருந்தீங்க, எங்களுக்கு அதை பார்த்ததுமே டஃபே நிறுவனத்தில் கூப்பிட்டு எங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க சார், ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். இதுதான் ஒரு பத்திரிகையாளர் கிடைக்கக்கூடிய ஒரு மன திருப்தி, ஆத்ம சந்தோஷம். ஸோ இதுதான் என்னோட மறக்க முடியாத அனுபவங்கள் நான் சொல்லுவேன். இது நான் இன்டர்வியூ எடுக்கிறேன்னு சொல்ல, இது நீங்க செஞ்சது பெரிய விஷயம். உங்க பையனாவும் இல்லை, ஒரு இன்டர்வியூ நிஜமாலுமே இது ரொம்ப பெரிய விஷயம். ஓகே, இது பத்திரிகை துறையால் மட்டும்தான் சாதிக்க முடிஞ்சதுன்றது என்னோட கடைசி கேள்வி என்னன்னா, உங்களை போல இந்த எதிர்காலத்தில் அவர்களோட பத்திரிகையாளர்களுக்கு நீங்க சொல்ற ஒரு அட்வைஸ், ஒரு வழிகாட்டுதல் அப்படி என்ன? அப்புறம் இன்னொன்று என்னன்னா, உங்களோட எதிர்கால திட்டம், ஃபியூச்சர் பிளான் என்னதுப்பா? வருங்கால பத்திரிகையாளருக்கு நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, நிறுவனத்தை நேசிக்காதீங்க, உங்களுடைய பணியை நேசிங்க. பத்திரிகையாளர் பணி அப்படிங்கிறது ஒரு தூய்மையான பணி. 4th பில்லர் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீதி, செயல், சட்டம், இந்த 3 துறையும் தவறு செய்தால் அதை தட்டி கேட்கும் பொறுப்பு இந்த 4வது தூணான பத்திரிகை துறைக்கு தான் இருக்கு. நான் எங்கேயும் நெஞ்சத்தை நிமித்தித்தான், மீசையை முறுக்கித்தான் போய் நிற்பேன், கேட்பேன். ஏன்னா என்கிட்ட எந்த ஒரு பயமும் இல்லை, களங்கமும் இல்லை, நேர்மை தான். அதை மனசில் வச்சுக்கோங்க. அதை கொண்டு குரலற்றவர்களுக்காக, ஏழைகளுக்காக எப்போதும் குரல் கொடுங்கள். பல புதிய விஷயங்களை எளியவர்களுக்காகவும் ஏழை மக்களுக்காகவும் அறிமுகப்படுத்துங்க. உங்களோட எழுத்து பல பேரோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தருதுன்னா அப்போ அதுதான் நீங்க உண்மையான பத்திரிகையாளர் அப்படிங்கிறதுக்கான அடையாளம்.
அதே சமயத்தில் உங்கள் குடும்பத்தையும் பார்த்துக்கோங்க, உங்கள் உடல் நலத்தையும் பார்த்துக்கோங்க. அதற்கான தேவையான விஷயங்களையும் செஞ்சு வச்சுக்கோங்க. என்னுடைய எதிர்கால திட்டம் பற்றி கேட்டீங்க இல்லையா? என்னுடைய எதிர்கால திட்டம் என்ன அப்படின்னா, இந்த பூமியிலிருந்து நான் மறையிற வரைக்கும் எழுதிக்கிட்டே இருக்கணும். அது புத்தகமாக இருந்தாலும் சரி, செய்திகளாக இருந்தாலும் சரி, வாலு டிவியாக இருந்தாலும் சரி, இயங்காம இருக்கவே கூடாது. எப்போதும் இயங்கிக்கிட்டே இருக்கணும் மக்களுக்காக. அதுதான் என்னோட எதிர்கால திட்டம். இந்த 1/4 நூற்றாண்டு பயணத்திற்கு நான் யாருக்கு முதல்ல நன்றி சொல்வேன்னா, என்னை ஈன்றெடுத்த என் தாய் தந்தையர் மோகன்ராஜ், வள்ளியம்மாள் தம்பதியருக்கு நன்றியை சொல்வேன். என் உடன்பிறப்புகளுக்கு, ஏன்னா அவங்கெல்லாம் வேலைக்கு போனாங்க, நான் மட்டும்தான் படிக்க வந்தேன். எனது நெருங்கிய நண்பர்கள், அப்புறம் என் மனைவி, என் 2 மகன்கள், இவங்க இல்லாமல் நான் இந்த இடத்துக்கு இல்லை. என்னை வளர்த்து விட்ட ஆசான்கள், என்னோடு வேலை செய்த சக பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய பேரன்பையும் பிரியத்தையும் நன்றியையும் சொல்லிக்கிறேன். 1/4 நூற்றாண்டு அப்படிங்கிறது ஏதோ ஒரு கணம் போல ஓடிடுச்சு. அத்தனை பேருக்கும் நன்றிகள், நன்றிகள், நன்றிகள். இறுதியாக நம்ம இந்த இன்டர்வியூ செஷனை முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம். உங்க வாலு, என்னோட அப்பா, அவரோட இந்த 25 years ஜேர்னலிசம் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஷேர் பண்ணும்போது எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு, ஷாக்கிங்காக இருந்துச்சு. நிறைய சம்பவங்கள், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கவும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ ஏற்பட்ட ஒரு ஆளுமையை நான் இன்டர்வியூ எடுத்தது, அதுவும் அந்த ஆளுமை என்னோட அப்பாவாக இருக்கிறதுனால. ஸோ லெட்ஸ் எண்ட் திஸ் செஷன். வாலு டிவி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும். என்னுடைய 25 ஆண்டுகால பயணத்தை என் பையன் கேட்டு அதை நான் சொல்லியிருக்கேன். பல விஷயங்கள் என் பசங்களுக்கே தெரியாது. அதுபோல தான் உங்களுக்கும் நான் நம்புகிறேன். உங்களுடைய ஆதரவு எப்போதும் எங்களுக்கு தேவை. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. ஸோ அது வரைக்கும் உங்களோட டாடா பாபி சொல்றது உங்களோட ஆதித்தன். பாய்.